என் உசுரே நீதானே. அத்தை அத்தை ஐயோ, இவ வேற வந்துட்டாளா? என்ன இளவு இழுக்க போறானே தெரியலையே. வாடி சின்ன மருமகளே. இந்த வரேன் அத்தை. என்ன மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. உக்காரடி. டீ ஏதாச்சும் குடிக்கிறியா? வேணாத்த, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். பவி அக்கா எங்க? பவி கிச்சனுக்குள்ள இருக்கா, இரு நான் கூப்பிடுறேன். ஏன் மருமகளே, மருமகளே இங்க வா. இருங்கட்டா, வரேன்ட்டா. ஏ சோனா, எப்போ வந்த நீனு? இப்பதான்க்கா வந்தேன். சூப்பர் சோனா. அப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போனியே, ஜாலியா இருந்தியா? அம்மா வீட்டுக்கு போனாலே ஜாலி தானேக்கா. ஆமா ஆமா, நாங்களாம் உங்களை கொடுமை பத்துறோம்ல. இங்கெல்லாம் நீங்க ஜாலியா இல்லை பாரு. என்னத்த ஏதோ முணுமுணுக்குறீங்க? அப்படிலாம் இல்லடி, நான் உள்ள போறேன், நீங்க பேசுங்க. அப்புறம் என்னக்கா, உங்க மாமியாரை வச்சு செய்றீங்களா? அது நீ ஏண்டி கேக்குற? டெய்லி என்னை பார்த்தாலே அழுதுருவாங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. எங்க மாமியாரே இருக்காங்களே, என்னை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கக்கா. என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி இருக்கணும்க்கா. அதுல என்ன இருக்குடி? நான் சொல்ற மாதிரி நீ செய், அப்புறம் உங்க மாமியாரை நீயும் நல்லா ஆட்டி படிக்கலாம். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்க்கா. அக்கா தங்கச்சா கொஞ்சம் நெஞ்சமா ஆட்ட போடுறாங்க, அவங்கள வச்சு செய்யணும் சோனா. ஆமாக்கா, இன்னைக்கு காலையில தான் அப்பா அம்மா வீட்டுல இருந்து வந்தேன்க்கா. வந்ததுல இருந்து ஒரே குறையா சொல்லிட்டு இருக்காங்கக்கா. நான் சொல்றது கேளு, டெய்லி ஒரு மொக்க ஜோக்கு உங்க மாமியார் கிட்ட போய் சொல்லு. உங்க மாமியார் அவ்வளோதான் பயந்துருவாங்க. அன்னைக்கு கூட உங்க மாமியார் வந்தாங்க, எங்க மாமியாரை கேட்குற மாதிரி நான் கேட்டேன்னா அவங்க மாமியார் தெரிச்சிட்டு அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஏதோ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒண்ணா வீடு கட்டி ஒண்ணா இருக்க போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க போலக்கா. அப்ப நம்மளும் ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்போம்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மாமியார் ரெண்டு பேரும் வச்சு செஞ்சிடலாம். ஆமாம் ஆமாம், அதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். உங்கள் அத்தை பொண்ணு கல்யாணம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஆமாக்கா, சூப்பரா போச்சுக்கா. எங்க அண்ணன் பொண்டாட்டியே எங்க அம்மா எவ்வளவு தாங்குறாங்க தெரியுமாக்கா. ஆனா எங்க மாமியார் என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கக்கா. கஷ்டமா இருக்குக்கா. நான் இருக்கேன் சொன்னா, நீ ஃபீல் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம ஒரே வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம், சரியா? சரிக்கா, உங்களை நம்பிதான்க்கா இருக்கேன். அப்பதான் என் லைஃப் கொஞ்சமாவது நல்லா இருக்கும்க்கா. இல்லைன்னா இவங்க கிட்ட பேச்செல்லாம் வாங்கிட்டு நான் டெய்லியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்க்கா. இரு, ஓட விட்றோம், வேடிக்கை பார்க்குறோம்.